எந்த அளவுக்கு ஸ்பாஞ்சியாக இருக்குது பார்த்தீங்களா? ரொம்ப ஒரு சாஃப்டான ரெசிபி. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் டோக்லா. ஏற்கனவே நம்ம கடலை மாவில் டோக்லா பண்ணியிருக்கிறோம். அது நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிவிடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் பச்சரிசி, 1/2 கப்பு கடலைப்பருப்பு. பச்சரிசி, கடலைப்பருப்பு ரெண்டும் ஒன்றாவே ஊற போட்டுருங்க. தண்ணி விட்டு நல்லா கழுகிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துடலாம். 4 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஒரு சின்ன பீஸ் இஞ்சி எடுத்துடுங்க, 2 பச்சை மிளகாய். இதுவும் அரைச்சி மாவோடு நம்ம சேர்த்துருவோம். மாவு நல்லா நைஸாட்டு நம்ம ஆட்டி எடுத்தாச்சு. நல்லா ஸ்மூத்தாட்டு முடிஞ்ச மட்டும் திக்காக ஆட்டிடுங்க. ரெண்டாவது வேணும்னா நம்ம தண்ணி விட்டுக்கிடலாம். ஒரு 6 மணி நேரம் புளிக்க வச்சிடலாம். அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுருவோம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயில் ஏதாவது விட்டுடுங்க, நல்லெண்ணெய் இல்லைன்னா சன்ஃப்ளவர் ஆயில். கொஞ்சம் மஞ்சள் பொடி. நம்ம கடலை மாவு வச்சு ஆல்ரெடி டோக்லா போட்டிருக்கோம். இது அரிசியும் பருப்பும் அரைச்சி பண்ணுறது. அதில் அரிசி எதுவுமே சேராது, ஒன்லி கடலை மாவு. அதோட லிங்க் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்துடுங்க. இப்போ ஃபைனலாக 1 டீஸ்பூன் ஈனோ, கொஞ்சமாக தண்ணி விடுங்க. நல்லா கலந்துட்டு ஈவனாக மிக்ஸ் ஆகட்டும். இதில் நீங்கள் மாவு அரைச்ச உடனே நீங்கள் சுடணும் அப்படின்னா 1/2 கப் அளவுக்கு தயிர் விட்டுடுங்க. புளிக்க வைக்கிறதா இருந்தால் தயிர் தேவையில்லை. ஸ்டீம் பிளேட் எடுத்துடுங்க. ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு மாவு அதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துருவோம். அப்படி இருக்கட்டும், மூடி போட்டுலாம். இப்போ ஒரு தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுடுங்க. ஒரு லெமன் பிழிஞ்சு வச்சுடுங்க. ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுடலாம். கடுகு, ஜீரகம், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், கட் பண்ண பச்சை மிளகாய், கருவேப்பிலை கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விட்டுடுங்க. ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சுகர், 1 2. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸ், கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை, டோக்லா ரெடி ஆயிட்டு. இதில் ஒரு நைஃப் விட்டு பாருங்கள், சென்டரில் கிளியராக இருக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஓரங்களை லைட்டாக விட்டுட்டு இதை பீஸ் போட்டுடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தாளிப்பு,
பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிடலாம், ஈவினிங் டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம். துருவின தேங்காய், சுவையான ரைஸ் டோக்லா ரெடி. இதுபோல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம், இது நிலா கிச்சன். இன்றைக்கி நாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரைஸ் டோக்லா. ஏற்கனவே நம்ம கடலை மாவில் டோக்லா பண்ணியிருக்கிறோம். அது நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணுன்னா செக் பண்ணிவிடுங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுக்கலாம், டிஃபனாக சாப்பிட்டுக்கலாம் ஈவினிங். இப்போ இது எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோமா? நம்மளோட டோக்லா ரெசிபி பாருங்கள். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டோக்லா ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் கொடுங்க. தேங்க்யூ.